ஹாய்ங்க. இன்றைக்கி நல்லா கலர்ஃபுல்லாக ஹெல்த்தியாக குழந்தைகளுக்குலாம் பிடிச்ச மாதிரியான ஒரு பீட்ரூட் சப்பாத்தி செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் கட் பண்ண பீட்ரூட்டு, ஜீரகம், பச்சை மிளகாய் போட்டு அரைச்சி வச்சுருங்க. ஒரு பாத்திரத்தில் கோதுமை மாவு, உப்பு போட்டுருங்க. நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல பீட்ரூட் கலவை, அதை போட்டுருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. எப்பவும் போல் சப்பாத்தி செய்கிற மாதிரி செஞ்சுக்கணுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. எப்போவுமே சப்பாத்தி கொஞ்சம் லூஸாக பிணைஞ்சிக்கணுங்க. நல்லா ஒரு 10-15 நிமிஷம் பிணைஞ்சிட்டு லாஸ்ட்டாக ஒரு டீஸ்பூன் எண்ணெய் போட்டு ஒரு 1/2 அன் ஹவர் ரெஸ்ட்டு கொடுத்துருங்க. அப்புறம் குட்டி குட்டியாக இந்த மாதிரி பால்ஸ் மாதிரி எடுத்துகிட்டு இந்த மாதிரி சப்பாத்தியாக திரட்டிக்கணுங்க. குழந்தைகளாம் லஞ்ச் பாக்ஸ் கொடுத்து விட்டா சாப்பிட்டு வந்துடுவாங்க கலர்ஃபுல்லாக இருக்கிறனால. எல்லாம் தேய்ச்சி வச்சாச்சு. தோசைக்கல் நல்லா சூடானதே போட்டு எடுத்தால் நம்மளுடைய பீட்ரூட் சப்பாத்தி ரெடிங்க. இதுக்கு வந்து நான் நல்லா சோயா ஒயிட் குருமா செஞ்சுக்கிறேங்க. அடுத்த வீடியோவில் காமிக்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்கள். லஞ்ச் பாக்ஸ்க்குள்ளே செய்யலாங்க. தேங்க்யூங்க.